ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பரிமாண நமஸ்காரங்கள். வார பலன் 11/3/2024 17/3/2024 வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தினுடைய விசேஷ நாட்கள் என்னென்ன வருது, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருதுன்றதை பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த வாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றும், சனி சூரியன் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள், அதற்கு பிறகு கும்பத்திலையும், அதற்கு பிறகு மீனத்தில் புதனும் ராகுவும் இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். சௌரமான மாதம், அதாவது பங்குனி மாதம் பிறக்கிறது. இந்த காலகட்டம் மாசியும் பங்குனியும் கூடக்கூடிய காலம். இது காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லுவாள். மாசியும் பங்குனியும் கூடுறது, இந்த சரடு கட்டுறது அதெல்லாம் சொல்லுவாள். இதை தவிர செவ்வாய் பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தாலேயானால் இதுதான். சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், கிரக மாற்றங்கள் இதுதான். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் 13ஆம் தேதி, அதாவது 13/3/2024 மாசி மாதத்தின் கடைசி நாள் சதுர்த்தி, சுக்லபட்ச சதுர்த்தி. அதனால் வர சதுர்த்தி அப்படின்னு பேர். இந்த வர சதுர்த்தியில் எனக்கு என்னென்ன வேணுமோ அதை கொடுங்கள்னு பிள்ளையார்கிட்ட கேட்டிங்கன்னா அது எல்லாமே கிடைக்கும். அதனால் வர சதுர்த்தி ரொம்பவும் விசேஷம். விநாயக பெருமானை 9 முறை சுற்றிட்டு வர்றதும், அவருக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறதும், 9 முறை தோப்புகரணம் போட்டுட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும், நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. உங்களுடைய ராசிக்கு இதை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த வர சதுர்த்தியை கொண்டாடுறது ரொம்பவும் நல்லது. 14ஆம் தேதி பங்குனி மாதம் பிறக்கிறது. மாசி பங்குனி கூடும் நேரம். இது காரடையான் நோன்புன்னு சொல்லுவாள். இதனுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, திருமணமான பெண்களுக்கு அதாவது தாலி பாக்கியம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சாவித்திரி கதை சொல்லுவாள். சத்யவான் சாவித்திரி கதை சொல்லுவாள். அவர் யமதர்மராஜனையே சாவித்திரி போய் பிடிச்சி அவருடைய இதுவை மீட்டு கொண்டு வந்ததாக சரித்திரம் சொல்கிறது. இந்த காரடையான் நோன்பு ரொம்பவும் விசேஷம். எல்லோரும் அந்த காரடையான் நோன்பு எப்போ கயிறு கட்டிக்கணும், அதாவது இந்த கயிறு கட்டிக்கணும், நோன்பு கயிறு கட்டிக்கணும் அப்படின்றத பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகரையோ இல்லை ஜோதிடர்களையோ பார்த்து கேட்டு தெரிஞ்சுட்டு நல்ல ஹோரைகள், சுப ஹோரைகள், அதுவும் வியாழக்கிழமை பிறக்கிறது இந்த வாட்டி சுப ஹோரைகளில் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் 15ஆம் தேதி சஷ்டி விரதம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்காக விரதம் இருக்கிறது அப்படின்றது ரொம்பவும் முக்கியம். சஷ்டியில் விரதம் இருக்கிறதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. இதை தவிர சஷ்டியில் விரதம் இருக்கிறது மூலியமாக எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்லேயும் எல்லாமே ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். எல்லா முருகன் கோவிலையும் ரொம்பவும் விசேஷம் இருக்கும். கந்த சஷ்டி கவசம் இன்றைக்கி படிக்கிறது ரொம்பவும் நல்லது. அதாவது சஷ்டி அன்றைக்கி ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சிம்ம ராசிக்காரர்கள், கன்னி ராசிக்காரர்கள், துலா ராசிக்காரர்கள் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திர பகவான் மதிகாரகன் அப்படின்றதுனால மதி மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம். பெரிய வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட தேவையில்லை. தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவது தேவையில்லை. இது எல்லாத்தையும் வலியுறுத்தி சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் வெளிநாடு போகணும், புதிய முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுறீங்க அப்படின்னும் பொழுது சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய
தண்ணீர் வந்து வாங்கி ஒரு 10 பேருக்கு தானம் பண்ணுங்க. அதுவும் வெய்ய காலம் வேறு வர ஆரம்பிச்சுடுது. அதனால் ஒரு 10 பேருக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு வாட்டர் பாட்டிலில் இல்லை தண்ணீர் வந்து தானம் பண்ணுறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமாக சொல்லப்படுகிறது. அந்த தண்ணீர் பாட்டில் தானம் பண்ணுறது இந்த வழிப்போக்கர்கள் அந்த மாதிரி வந்து ஏதாவது கோவிலுக்கு போகிறவா ஏதாவது இது பண்ணுறவா அவளுக்கு கொடுக்குறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேமு, பேரண்ட்ஸ் நேம் அனுப்பிச்சேலையானால் என்னுடைய சார்ஜஸ் என்ன, கட்டணங்கள் என்ன அப்படின்றத போடுறேன். உங்களுடைய ராசியையும் லக்னத்தையும் கணித்து அதுக்கு உண்டான சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து, பாத சந்தி, லக்ன சந்தி, அதை தவிர வந்து ஒரு ராசியிலையும் வந்து ஒரு நட்சத்திர சந்தி வருதா அப்படின்றதையும் பார்த்து, உங்களுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் என்ன அப்படின்றதையும் பார்த்து, இன்றைய கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து, உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வுகளாக நான் என்னால் முடிஞ்சது சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 11/3/2024 முதல் 17/3/2024 வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர், அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த வாரம் பார்த்தீங்களேனால் அதாவது 11/3/2024 17/3/2024 வரலும் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் பொதுவாகவே 14ஆம் தேதி அன்றைக்கி வந்து மாத பெயர்ச்சி வருது. அதாவது பங்குனி மாதத்தில் பெயர்றது. சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறது பெரிய விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான் போயிருக்கிறதும் புத பகவான் நீச்சப்பட்டு போயிருக்கிறதும் இந்த வாரத்தில் உண்டானது. இதை தவிர உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது 10ஆம் அதிபதி 10க்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வந்து திடீர் வெளிநாடு போகக்கூடிய யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 10ஆம் அதிபதி 10க்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறதுனால உங்களுக்கு தொழிலில் வந்து திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஆர்டர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் பண்ணுறவங்க, சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு திடீர் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு, மறைந்த இடத்துலேருந்து வரக்கூடிய வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கேயுமே எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உங்களுக்கு திடீரென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் வந்து மருத்துவம் சம்மந்தப்பட்டதோ, அதை தவிர வந்து இந்த தொழிலில் வந்து மருத்துவம் சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள், அதாவது தினம் தினம் அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய காய்கறி, பழங்கள், பால், அதை தவிர வந்து இந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய ஜந்துக்கள், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் வண்டி ஓட்டுநர்கள், வேகமாக செல்லக்கூடியவர், ஆட்டோ ஓட்டுநர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் 7ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு போகிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அவரே வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால புதிய வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய அதாவது மேலாளர், அதாவது பாஸ்ன்னு சொல்லக்கூடிய மேனேஜருக்கும் உங்களுக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வேலையில் கண்டிப்பாக கொடுப்பார். ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது. உங்களை கலங்கப்படுத்துவார், கொஞ்சம் பிரச்சனைக்கு உள்ளாக்குவார். இதெல்லாம் வந்து நிச்சயமாக நடக்கும். கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனின்றதுனால பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரலும் பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி மத்தியானம் வரலும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல 3 கிரகங்கள் புதன், சந்திரன் மற்றும் ராகு பகவான் இருக்கிறதன் மூலியமாக பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் ராசியின் அதிபதியே இருக்கிறதுனால நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நடக்கும். நண்பர்கள் மூலியமாகவும், அதை தவிர வந்து உங்களுடைய மதம் ஜாதியை தாண்டி மற்ற மதத்தினர் மூலியமாக, மற்ற நாட்டுக்காரர்கள் மூலியமாக உங்களுக்கு வரவேண்டிய செல்வாக்கு, பொது விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். புது தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு சந்திர யோகம் அமையிறது. புது தொழில் அமையிறதுனால திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் வந்து இந்த தண்ணீர் வியாபாரம், இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவாளுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது.
உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 11ஆம் இடம் அதில் வந்து உச்சம் பெற்று சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான தோஷங்களும் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டம். எந்த விஷயத்தை நீங்கள் நினைத்தாலும் அது உங்களுக்கு கைகூடும். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டம். வேலையில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 17ஆம் தேதி காலை 9:30 மணியிலிருந்து 19ஆம் தேதி மதியம் ஒரு 1:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் மாலை ஒரு 5:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைஞ்சு இருக்கிறதுனால சிறு சிறு பயம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்னல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எங்கே நம்ம வந்து இந்த விஷயத்தை தோற்றுருவோமோ அப்படின்றத மாதிரியான ஒரு எண்ணங்கள், நெகட்டிவ் எனர்ஜிஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பொதுவாக பார்த்தோம்னா இந்த வாரம் வந்து ஒரு மீடியமான வாரமாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நீர்மோர் பிரசாதம் இல்லைன்னா பானகம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் திரவியங்களாக இருக்கிறது, அதாவது நீர்நிலையில் இருக்கிறது, அதை கொண்டு போய் கொடுக்கறது வந்து கோவிலில் கொண்டு போய் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக அமையும்.